ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஆடிப்பெருக்கு. புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு தல ஆடி நல்வாழ்த்துக்கள். நான் எழுந்ததே பார்த்திங்கன்னா 5:15 ஆயிடுச்சு. வாசலுக்கு தண்ணி தெளித்து கோலம் போட்டுடலாம் ஃபஸ்ட்டுன்ட்டு தண்ணி தெளிச்சிட்டு இருக்கேன். வெள்ளி செவ்வாழை முடிஞ்ச வரைக்கும் வெடியாத்துக்கு முன்னாடி தண்ணி தெளித்து கோலம் போட்டுருங்க. சில பேருங்க வந்து வீட்டெல்லாம் வலித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வெளியே வந்து கோலம் போடுவாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து வாசலுக்கு தண்ணி தெளித்து கோலம் போட்டு விட்டுருங்க. வெள்ளி செவ்வாயில் அந்த வாசல் வந்து மஞ்சள் குங்குமம் வைங்க. நல்லா மஞ்சள் கலாசமாக இருக்கும். அப்போ தான் வீட்டுக்கு லக்ஷ்மி மாதிரி நல்லாயிருக்கும், மங்களகரமாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா 5:15க்கு எழுந்து நான் கோலம் போட்டு முடியறதுக்குள்ளே விடிஞ்சிடுச்சு. எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா ஆடி 18ன்னு பக்கத்தில் இருக்கிற ஆறு, குளம் அது மாதிரி இடத்துக்கெலாம் போயிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு சிக்கன் மட்டன் எடுத்து சமைச்சு சாப்பிடுவாங்க. அதுதான் எங்கள் ஊர் சைடு ஆடி 18ன்னு ஸ்பெஷலே. நிறையா கடைங்கள்லாம் வரும் அந்த இடத்துல. பொன்னியாறு இருக்குது எங்கள் ஊர் பக்கம். உங்கள் ஊரில் அது மாதிரி ஏதாச்சும் ஸ்பெஷலாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோலமெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன் ஒரு வழியாக. அப்புறம் வீடை வந்து சமையல் ரூம் மட்டும் க்ளீன் பண்ணாமல் அப்படியே இருந்துச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலுக்கு வீடெல்லாம் துடைச்சிட்டுங்க. ஆல்ரெடி முன்ன நாளே நாங்கள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டுங்க. நைட்டு சமைச்சது மட்டும் அப்படியே க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சமையல் வேலையை ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்றனால க்ளீன் பண்ணிவிட்டேன். சரி, காலையில் குழந்தைங்க வந்து பசி தாங்க மாட்டாங்கன்றனால சீக்கிரமாக இட்லி மட்டும் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமேல் கோயிலுக்கு போய்க்கலாம் அவங்கள சாப்பிட வச்சதுனால இட்லி சட்னி மட்டும் செஞ்சேன் காலையில். சிம்பிளாக கடலை சட்னி தான் செஞ்சேங்க ஃப்ரெண்ட்ஸ். மதியமாக மட்டன் வந்து சமைச்சிக்கலான்றதுனால காலையில் இட்லி சட்னி மட்டும் செஞ்சுங்க. சமையல் வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் தம்பிக்கெல்லாம் ஊட்டடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் குளிச்சுட்டு ரெடி ஆகிக்கின்னு கோயிலுக்கு கிளம்புனங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெடி ஆகிக்கின்னு கோயிலுக்கு தான் வந்து நிற்கிறேன். பக்கத்தில் இருக்கிற எங்கள் வீட்டு பக்கம் இருக்கிற கோயிலுக்கு வந்தேன்.
பாப்பாவை வீடியோ எடுக்க சொன்னால் ஒரு வழி பண்ணிடுவான். ஆட்டின்னு அது இது திருப்பின்னு இருப்பா. அதனால தான் இப்படி ஆடுது. சாமி போட்டா பிடிக்கிறியம்மா? ஓ பிடிச்சிட்டாடா நல்லா. எங்கள் மாடு வந்து கண்ணு போட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது அதோட அம்மா மாதிரியே இருக்குது பாருங்கள். கண்ணுக்குட்டியே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இப்போதான் போட்டு ஒரு 2 நாள் தான் ஆச்சு. அப்புறம் கிச்சுன்னு கோழியும் குஞ்சு பொரிச்சுன்னு இருக்கு. அதுக்கு வந்து மேவு போடலான்னு அரிசி தான் எடுத்துன்னு வந்தேன். அப்புறம் பாப்பா வந்து கீழெல்லாம் போடாதம்மா, டப்பாவில் போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டப்பாவை தேடி பிடிச்சி எடுத்துன்னு வந்து கொடுத்தா. சரி அந்த டப்பாவிலே போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு நானும் டப்பாவிலே போட்டு வச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இன்னைக்கோட வீடியோ. தேங்க்யூ.